வாட் நெசசிட்டி ஆஃப் எர்த்திங். எர்த்திங் நம்ம எதுக்கு பண்ணணும் ஃபஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து எலக்ட்ரிக் ஷாக்லேருந்து தப்பிக்கிறதுக்கும் மெஷினை பாதுகாக்கிறதுக்கும் எர்த்திங் பண்ணலாம். அதாவது ஃபேஸ் வோல்டேஜை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் எர்த்திங் பண்ணலாம். இப்போது எலக்ட்ரிக் ஷாக்லேருந்து நம்ம எப்படி தப்பிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாடியில் பார்த்திங்கன்னா ஈரப்பதமாக இருக்கும் பொழுது 1000 ஓம் ரெசன்ஸ் இருக்கும். அல்லது நம்ம ஈரப்பதமே இல்லாமல் ட்ரையாக இருக்கும்போது 10,000 ஓம் வரைக்கும் ரெசன்ஸ் இருக்கும். கரண்ட்டு எங்கே ஃப்ளோ ஆகும்னா, எங்கே ஜீரோ பொட்டன்ஷியலாக இருக்கோ, ரெசன்ஸ் வந்து ஜீரோவாக இருக்கோ, அங்கே தான் என்ன ஆகும், கரண்ட் ஃப்ளோ ஆகும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு சர்க்யூட்டில் நம்ம கையை வைக்கிறோம், அங்கே வந்து கிரவுண்டிங் பண்ணலை அப்படின்னா நம்ம பாடியில் என்ன ஆகும், ஃபுல்லாக கரண்ட் ஃப்ளோ ஆகும். இதனால் நம்ம எலக்ட்ரிக் ஷாக் வரும். ஒருவேளை நம்ம கிரவுண்ட் பண்ணியிருந்தோம்னா எங்கே கரண்ட்டு ஃப்ளோ ஆகும்னா, ரெசன்ஸ் எங்கெங்கெல்லாம் ஜீரோவாக இருக்கோ அந்த இடத்துல ஃபஸ்ட்டு கரண்ட்டு ஃப்ளோ ஆகும். இப்போ எர்த்திங் பண்ணுறதுனால நம்ம பூமியோட ரெசன்ஸ் பார்த்திங்கன்னா ஜீரோ. அதனால் நமக்கு வராமல் அந்த கரண்ட் வந்து இடம் பூமிக்கு போயிடும்.